ஹலோ, இந்த வீடியோவில் NCERT கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸ் வால்யூம் 2 அதில் நமக்கு எக்ஸசைஸ் நம்பர் 7.9 அதெல்லாம் நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோவாக நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் ஒரு சீரீஸ் மாதிரி இருக்குது. இது பிளேலிஸ்ட்டில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ அதில் உள்ள எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் நம்பர் 3 அதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ணலான்னு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 3 போலாமா? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, இன்டகிரேஷன் ஓவர் 0 to 1 முதல்ல லோவர் லிமிட் வாசிக்கணும், அடுத்து ஹையர் லிமிட் வாசிக்கணும். 0 to 1 sin inverse of 2x divided by 1 plus x square dx. இதுதான் நம்ம கொஸ்டின். இந்த யூனிட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நமக்கு சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு எங்கேயாவது உனக்கு இன்டகிரண்ட்னா யாருன்னா, யாரை இன்டகிரேட் பண்ண போகிறோமோ அவன் தான் இன்டகிரண்டில் 1 plus x square அப்படிங்கிற டேர்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? tan theta அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1 plus x square அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறீங்க? கோயிங் டு புட் tan theta நீங்கள் போட போகிறீங்க. ஓகே, ஸோ tan theta போட்டாச்சு. இப்போ x இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் யார்? theta. ஸோ புட் x is equal to tan theta. புட் ஓகே, ஸோ x equal to tan theta. இப்போ dx by d theta, ஏன்னா அது இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் theta. ஸோ tan theta டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன? சீக்கண்ட் ஸ்கொயர் theta. இப்போ இதுலேருந்து நம்ம தீட்டா நம்ம வெளியே எடுத்தால் என்ன வரும்? எனக்கு tan inverse of x எனக்கு வரும். tan inverse of x. ஓகேவா? இப்போ எக்ஸுக்கான லிமிட்ஸ் என்ன? எக்ஸுக்கான லிமிட் வந்து எக்ஸோட லோவர் லிமிட்டை முதல்ல எழுதணும். லோவர் லிமிட் நமக்கு 0, ஹையர் லிமிட் நமக்கு 1. ஸோ எக்ஸுக்கான லோவர் லிமிட் இஸ் 0, எக்ஸுக்கான ஹையர் லிமிட் 1. இப்போ நம்ம இந்த லிமிட்டை நம்ம என்னவா மாற்றணும்னா, இப்போ எல்லாமே நம்ம தீட்டாங்கிற வேரியபிளாக மாற்ற போகிறோம். நம்ம இன்டகிரண்ட் எல்லாமே நமக்கு என்ன வேரியபிள்ஸில் இருக்குன்னா எக்ஸுங்கிற வேரியபிளாக இருக்குது. we have to differentiate with respect to x. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to change everything into தீட்டாவாக நம்ம மாற்ற போகிறோம். அதனால் லிமிட்ஸையும் நம்ம என்ன மாற்றணும்? we should change the limits to தீட்டா. ஸோ தீட்டாவோட லோவர் லிமிட் என்ன? தீட்டாவோட லோவர் லிமிட் வந்து வேணும்னா நான் tan inverse of xl. தீட்டாவோட ஹையர் லிமிட் வேணும்னா tan inverse of xh நம்ம எழுதுகிறோம். ஸோ தீட்டாவோட லோவர் லிமிட் என்ன? சரி, எக்ஸோட லோவர் லிமிட் என்ன? 0. ஸோ எக்ஸோட ஹையர் லிமிட் என்ன? 1. ஸோ tan inverse of 0 is 0 radian. So tan inverse of 1 is pi by 4 radian. ஓகே, நம்ம லிமிட்ஸை மாற்றிட்டோம். ஸோ தீட்டாவோட லோவர் லிமிட் என்ன? தீட்டாவோட லோவர் லிமிட் இஸ் 0 அண்ட் ஹையர் லிமிட் இஸ் pi by 4. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இன்டகிரண்ட் எல்லாத்தையுமே நம்ம என்னவா மாற்றிடலாம்? we will convert it into தீட்டாவாக மாற்றலாமா? ஸோ நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின் எழுதிக்கலாம். நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினை I அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். 0 to 1 sin inverse of 2x divided by 1 plus x square இல்லையாச்சா dx. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? we can substitute tan theta. tan theta போட்டால் எனக்கு என்ன ஆகும்? மறுபடியும் இன்டகிரேஷன் எழுதுகிறேன். இன்டகிரேஷன் 0 to 1 sin inverse of 2 into எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதுகிறேன்? tan theta அப்படின்னு எழுதுகிறேன். டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா tan ஸ்கொயர் theta. எக்ஸுக்கு tan theta, எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன எழுதலாம்? tan ஸ்கொயர் theta. இப்போ dx என்ன? ஸோ dx நம்ம இங்கே எழுதியிருக்கோமா? ஸோ இங்கே we have dx by d theta. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம்? dx என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ dx எப்படி கண்டுபிடிக்கலாம்? dxஐ மட்டும் இங்கே வச்சுட்டு தீட்டாவை அந்த பக்கம் கொண்டு போயிட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் theta d theta அப்படின்னு எழுதலாம். ஸோ now I am going to replace dxஐ யாரால் ரீப்ளேஸ் பண்ணுறேன்? சீக்கண்ட் ஸ்கொயர் theta d thetaவால் ரீப்ளேஸ் பண்ணுறேன்.
ஓகே, ஸோ we are done with the things. எல்லாத்தையுமே நம்ம டீட்டாவாக மாற்றிட்டோம். எல்லா இடத்துலையுமே நமக்கு டீட்டாவாக இருக்குது, இன்டகிரண்ட்லேயும் டீட்டாக இருக்குது, இன்டகிரேட்டிங் வேரியபிளும் டீட்டாவாக இருக்குது. சரி, இப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ண போகிறோம். சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஞாபகப்படுத்தி பாருங்கள். சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா என்ன? வாட் இஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா? 1. ஸோ 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா என்ன? வாட் இஸ் 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா? சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் டீட்டா என்னது? சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா tan ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக இங்கே என்ன we are going to replace சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம சில ட்ரிக்னாமெட்ரிக் விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த tan டீட்டா பை சீக்கன் ஸ்கொயர் டீட்டா என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ tan டீட்டாவை எப்படி எழுதலாம்? tan டீட்டா பை சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவை நம்ம என்னவா ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். tan டீட்டா டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. tan டீட்டாவை எப்படி எழுதலாம்? sin டீட்டா பை காஸ் டீட்டான்னு எழுதலாமா? sin டீட்டா பை காஸ் டீட்டான்னு நம்ம எழுதிக்கலாமா? ஸோ டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் டீட்டா இருக்குது, டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. சீக்கன் ஸ்கொயர் டீட்டானா என்ன? 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இந்த இதை என்ன பண்ணலாம்? மல்டிப்ளைடு எழுதிட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் எழுதிட்டு ஸோ தலைகீழ மாற்றணும். காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை 1. ஸோ காஸ் டீட்டாவையும் இதையும் நம்ம கேன்சல் அவுட் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கும்? சைன் டீட்டா டூ சைன் டீட்டா சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டான்னு எனக்கு இருக்கும். ஸோ tan டீட்டா டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவை நம்ம என்ன எழுதலாம்? சைன் டீட்டா மல்டிப்ளைடு வித் காஸ் டீட்டான்னு எழுதலாமா? சைன் டீட்டா மல்டிப்ளைடு வித் காஸ் டீட்டான்னு எழுதலாமா? ஓகே, எனக்கு அப்படின்னா இங்கே எனக்கு என்ன கன்வெர்ட் பண்ணலாம்? இங்கே என்ன இருக்குன்னா எனக்கு 2 சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டான்னு எனக்கு இருக்கும். 2 சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டான்னு இருக்கும். இப்போ 2 சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டாவை நான் எப்படி எழுதலாம்? நமக்கு ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கும். சைன் 2 டீட்டான்னு எழுதலாம். சைன் 2 டீட்டா எழுதலாமா? ஓகே, இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2 டீட்டானா என்ன? வாட் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2 டீட்டா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டீட்டா என்ன? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டீட்டா, சைன் டீட்டா இஸ் வெறும் டீட்டா. இப்போ இங்கே 2 டீட்டான்னு இருந்துச்சுன்னா இஃப் யூ ஹேவ் 2 டீட்டா இன்சைட் எனக்கு என்ன வரும்? 2 டீட்டா தான் என்னுடைய ஆன்சர். ஸோ இப்போ நம்ம அந்த லிமிட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதலாம்னா தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 2 டீட்டா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா டி டீட்டா எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ நம்ம வந்து மெத்தட் ஆஃப் பார்ட்ஸ் இன்டெக்ரல் ஓவர் யூடிவி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். அப்படிதானே? இப்போ இதை வந்து நான் எதோட கம்பேர் பண்ணுறேன்னா இன்டெக்ரல் ஓவர் யூடிவியோட கம்பேர் பண்ணுறேன். இன்டெக்ரல் ஓவர் யூடிவியோட ஃபார்முலா என்ன? யூவி மைனஸ் யூவி வெறும் யூவி மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் விடியூ அப்படின்னு எழுதலாமா? ஸோ இந்த 2ங்கிறது கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட்டை நான் வெளியே ரிமூவ் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் இட். இப்போ யூ இருக்கிற இடத்துல எனக்கு யார் இருக்காங்க? நம்ம யார் எடுத்துக்கலாம்? யூவை டீட்டாவை எடுத்துக்கிறோம். சீக்கன் ஸ்கொயர் டி டீட்டாவை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? டிவின்னு எடுத்துக்கிறேன். நான் யூ இஸ் ஈக்குவல் டு டீட்டாவாகவும் டிவி இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா டி டீட்டான்னு எழுதிக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்? டிவியை இன்டகிரேட் பண்ணணும். டிவியை இன்டகிரேட் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்குன்னா வி கிடைக்கும். வி இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டானா என்ன? tan டீட்டா. அப்புறம் du பை டி டீட்டா நான் கண்டுபிடிக்கிறேன். du பை டி டீட்டா, du பை டி டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ du மட்டும் வேணும். du இஸ் ஈக்குவல் டு வாட்? 1 இன்டூ டி டீட்டா டி டீட்டா. இந்த டீட்டாவை டி டீட்டாங்க கொண்டு போகிறேன். இட் பிகம்ஸ் டி டீட்டா. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? u இன்டூ வி மைனஸ் வி டியூ. கேன் வி டூ இட்? இப்போ அதான் நம்முடைய நெக்ஸ்ட் கண்டினியூவேஷன். நான் எதுவும் வெளியில் எனக்கு 2 இருக்குது. ஐ வில் ரைட் 2 ஆல்சோ அவுட் சைட். வெளியில் 2 எழுதிட்டே எழுதணும். நான் மறந்துடக்கூடாது. பொதுவாக அந்த 2வை நம்ம மறந்துடுவோம். ஸோ நம்ம அதை இன்டகிரேட் பண்ணிட்டோம்.
uv, u into v, u யாரு theta, v யாரு tan theta. ஸோ theta into tan theta எழுதியாச்சு. ஸோ இதுக்கு முதல்ல நம்ம லிமிட்டை போட்டுடலாம். 0 to pi by 4 minus integral over v du. v என்ன tan theta, du என்ன d theta. இங்கே லிமிட் மறுபடியும் 0 to pi by 4 எழுதிக்கிறோம். ஸோ இது எல்லாமே மொத்தமாக வரும் ஒரே லைனில். திஸ் இஸ் ஆன் அ சிங்கிள் லைன். இது எல்லாமே இட் ஹேஸ் டு பி ஆன் அ சிங்கிள் லைன், ஒரே லைனில் இருக்கும். இப்போ இன்டெக்ரல் ஓவர் tan theta என்ன? வாட் இஸ் இன்டெக்ரல் ஓவர் tan theta? இன்டெக்ரல் ஓவர் tan theta இஸ் minus log modulus of cos theta. ஸோ அப்புறம் நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டோம். இன்டெகிரேட் பண்ணதுனால we can remove this minus log. ஸோ அப்புறம் இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது. log of cos theta modulus cos theta and I can put the limits 0 to pi by 4. So we are done with this. இப்போ நம்ம அப்பர் லிமிட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நம்ம அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 அப்பர் லிமிட் போடும் பொழுது pi by 4 tan pi by 4. அடுத்து லோவர் லிமிட் போட போகிறோம். 0 tan 0. ஓகே, அதே மாதிரி இங்கே நம்ம அப்பர் லிமிட் போடும் பொழுது ப்ளஸ், நான் நெக்ஸ்ட் பேஜில் எழுதுகிறேன், log of modulus cos pi by 4 minus log modulus cos 0. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குது? ஐ ஹாவ் tan pi by 4 என்ன? tan pi by 4 is 1. tan 0 into anything is entirely is 0. entirely is 0. ஓகே, ஸோ அப்புறம் எனக்கு என்ன இருக்குது? 2 pi by 4 into 1 plus cos pi by 4 என்ன? it is 1 by root 2. ஓகே, ஸோ plus log cos pi by 4 1 divided by root 2. cos 0 என்ன? it is 1. cos 0 is 1. ஸோ நான் இங்கே ஒரு ப்ராக்கெட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். cos 0 is 1. ஸோ minus cos log of 1. log 1 என்ன? log 1 is 0. ஸோ நான் இதை 0 எடுத்துருக்கேன், 0 போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வருது? ஐ கேன் சிம்பிளிஃபை நவ். 2 pi by 4 ப்ளஸ், நான் மாடுலஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது நம்பர். இது நம்பர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பாசிட்டிவ் திங் தான். லாகுக்கு we don't have நெகட்டிவ் வேல்யூ. நெகட்டிவ் வேல்யூக்கு லாக் எடுக்க முடியாது. அதனால நான் 1/2 நான் 1/√2 வில் கீப் இட் ஆஸ் இட் இஸ். நான் √2 எழுதும்போது எப்படி எழுதலாம்னா, ஐ கேன் பிரிங் இட் டு, நான் மேலே எடுத்துகிட்டு வரேன், நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு வரேன், √2 ஹோல் பவர் -1 அப்படி எழுதிக்கலாமா? இப்போ இந்த ஹோல் பவர் -1 அப்படி அந்த ரூட் எப்படி எழுதிக்கலாம்? ரூட் 1/2 எழுதிக்கலாம். ஆல்ரெடி எனக்கு அங்கே -1 இருக்கிறதுனால இங்கே -1/2 மாறும். ஸோ ஐ வில் டூ இட் அகெயின். 1/√2 நான் என்ன பண்ண போகிறேன்? √2 த ஹோல் பவர் -1. நான் √2 என்ன எழுத போகிறேன்? 2 பவர் 1/2 எழுத போகிறேன். ஆல்ரெடி எனக்கு அங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் 2 பவர் -1/2 மாறுது. ஐ ஹோப் இட் வில் பி கிளியர் டு யூ. ஸோ இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, ஆல்ரெடி வி டூ ஹேவ் அ ப்ராப்பர்ட்டி. ஒரு ப்ராப்பர்ட்டி லாகிரிதமுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. a log b இஸ் ஈக்குவல் டு, நம்ம எப்படி எழுதலாம்? log of b பவர் a அப்படி எழுதலாம்ல. அதே மாதிரி இங்கே -1/2 இருக்கா? இந்த -1/2 வாட் கேன் ஐ டூ? ஐ கேன் பிரிங் இட் டு த ஃப்ரண்ட். நான் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஐ வில் ரைட் இட் ஹியர். இந்த இடத்துல நான் -1/2 அப்படிங்கிறத நான் முன்னாடி எடுத்து வந்து எழுதுகிறேன். ஸோ 2 log pi by 4 -1/2 log 2 அப்படின்னு எனக்கு வந்திருக்கு.
இப்போ அந்த வெளியில் இருக்க 2 நான் உள்ளே எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ the 2 multiplies for this and multiply for this. So what happens? 2 multiplied with pi by 4 minus 2 multiplied with 1 by 2 log 2. Okay, so இப்போ கேன்சல் பண்ணால் it becomes 2 and இங்கே கேன்சல் ஆயிரும். ஸோ pi by 2 minus log 2. இதான் நம்முடைய ஆன்சர். Thanks for watching the video till the end. இதை டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக let me know in the comment. Bye. நன்றி.